2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள, ஒரு 10க்கு 10 செவருக்குள்ள அவரால் அடைக்க முடியாது, அடைக்கவே முடியாது. அடைச்சலாம் நினைக்கிறீங்களா? அடைக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அந்த தேவனை எப்படி பார்க்கிறீங்களோ உங்களுடைய வியூ பாயிண்ட்க்கு ஏற்றார் போல் அவர் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆவியா இருக்கிறான்னா எழுத்தின்படி ஸ்பிரிட், ஒரு ஆவின்னு பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆவி கை கால் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார்னா நீங்க எப்படி அந்த தேவனை பார்க்குறீங்களோ அந்த ரூபத்தில் உங்களுக்கு வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார் ஐயா அந்த தேவன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்படி ஆலயமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார், உங்கள் தேவனாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான ஸ்லாகியத்தை இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்னை காட்சி இதனுடைய முக்கியத்துவத்தை யோசித்து பார்த்திருக்கீங்களா? நீங்க தான் ஆலயம், நீங்கள் ஜீவனுள்ள ஆலயமா இருக்கீங்க. இந்த ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறார், இந்த ஆலயத்துல அவர் உலாவுகிறார். ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுகிறார், WALK, வாக்கிங் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அவர் வாக் பண்ணுகிறாராம் இந்த ஆலயத்தில். இதுல முக்கியமா நான் மையப்படுத்தி காண்பிக்கும்படியா விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே உலாவி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தான் மையப்படுத்தி நான் காண்பிக்கும்படி ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாட்சி பாருங்க. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் உலாவினார். யாரோடு உலாவினார்? ஆதாமோடு உலாவினார், ஏவாளோடு உலாவினார். ஐயா, ஆதியிலிருந்து நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் நடுவிலே உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார், நாட்டமுடையவராய் இருக்கிறார்.